தமிழ்நாட்டு முதலமைச்சர் செருப்படி வாங்குகிறான். செல்லூர் காவல் நிலையத்துடைய நம்பர் இது. செல்லூர் காவல் நிலையம், காவல்துறை போலீஸ். இந்த போலீஸுடைய மூத்திரத்தை குறியா தமிழ்நாட்டு முதலமைச்சரே. இந்த போலீஸுக்காரரை செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போடும்போது என்னடா மாட்டுத்தரகர் மாதிரி துண்டை போட்டு பேசுகிறது மாதிரி செல்லூர் காவல் நிலையத்தில் ஜெயப்பாண்டி கொடுத்த ரிப்போர்ட்டை இந்த மாட்டு வியாபாரியை துண்டு போட்டு பேசுவாங்கள்ல, அப்படி பேசுனாங்க. ஏன்னா சின்னசாமி பேச்சியம்மாள் வந்து ஆதாரம் கொடுக்குது, அந்த ஆதாரத்தை எனக்கு செராக்ஸ் கொடுன்னும் போது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மாட்டுத்தரகர் மாதிரி விஜய் ஆட்சியில் விசாரிக்கிறாங்க. 45 வருஷம் வீட்டில் குடியிருந்தவனை என்னைய வந்து ரூல்ஸு படி காவல்துறையை மூலமாக என்னைய வெளியேற்றிட்டு வேறவனை குடி வைக்கிறத விட்டுட்டு அத்துமீறி நடந்த சின்னசாமி பேச்சியம்மாளுடைய டாக்குமெண்ட்ஸு செராக்ஸை எனக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டான். செல்லூர் காவல் நிலையம் கருணாநிதி இன்ஸ்பெக்டர் பார்க்க வேண்டும். உலகத்திலே எந்த நாட்டிலையும் ஒரு நீதிபதியவும் செருப்பாலே அடிக்கிற 680J நீதிபதியவும் செருப்பால் அடித்து இந்த வீடியோ போடுறேன். செல்லூர் காவல் நிலையத்துடைய செல் நம்பரும் இதில் எல்லாமே இருக்குது. EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும். EVM மிஷின் நேரடி ஒளிபரப்பு வேண்டும். இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் பதவி விலக வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோவை செருப்பு கழுத்து அடித்து வீடியோ போடுறேன். இந்த பிராத்தல் நீதிபதியை ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி தான் பணி அமர்த்துவாங்க. 4 நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியாம். இதை படிங்க. இந்த தேவடியா மாகாணத்தான் செருப்பை கழுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கேன். சட்டம் தெரிஞ்ச அனைவரும் படி. ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி. ஆனால் ஒரே 680J நீதிபதி 4 நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக இருக்கிறான் கொத்தடிமையாக. இது எப்படி இந்தியாவில் இந்த சட்டம் விளங்கும்? ஒரு ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தினக்கூலி செருப்பால் அடித்து சவால் விடுறேன். விஜய் பதவி விலகி 75 நாளைக்குள்ளே நான் மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க இருக்கிறேன். என்னுடைய செல் நம்பர் ஒவ்வொரு இதுலையும் இருக்கும், கவனமாக பார்த்துக்க. என்னை தொடர்பு கொள்ளலாம். டிவிகே கட்சிக்காரன் முதல் கொண்டு என்னை தொடர்பு கொண்டால், ஜெயப்பாண்டி இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதியா, எங்கள் தலைவர் 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் பதவி விலகிவிடுவார் என்று சொல்லலாம். ஏன்னா உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு தானே நான் கொடுக்குறேன் படிப்புக்கு சம்பளம். மதுரை மாவட்டம் முழுவதும் 7 தொகுதியில் செவிச்சிருக்கேன். அந்த 7 தொகுதி மக்களுக்கும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறேன். எப்படி? படிப்புக்கு சம்பளம் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி 10, 11, 12 படிச்சுட்டு வீட்டில் இருக்குல்ல பிள்ளைய, அவங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். இன்றைக்கி படிச்சிருக்கான், இன்றைக்கி பூரா ரோபோட்டை கொண்டு வரான். சரி, ரோபோட்டை கொண்டு வரீங்க, ஏற்கனவே இருந்த டெக்னாலஜிலாம் மாற்றியாச்சு. ஏற்கனவே இருக்கிற டெக்னாலஜி படி தான் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. அப்போ இப்போ ரோபோ தான் சப்ளையராக இருக்குது, ரோபோ தான் பொட்டனை மடித்து கொடுக்குது, எல்லா வேலையும் ரோபோவே பார்க்குது. அப்புறம் எதுக்கு எங்களை படிக்க வைக்கிற? எங்களை படிக்க வைக்கிறேன்னா எங்கள் பிள்ளைகளை 12 வருஷம் படிச்சிருக்காயா, அவனுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க முடியலை. அந்த 12 வருஷத்துக்கான படிப்புக்கான இழப்பீடு தொகையாக படித்தனால வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா 12 படித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டை கேட்கலாம், என்ன ஜெயப்பாண்டி நீ மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்குறோம்ன்ற,
10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்ற. உனக்கு சொந்த சைக்கிள் இருக்கா? ஜெயபாண்டி உனக்கு சொந்த வீடு இருக்கா? ஏன்னா அந்த வீட்டும் மங்கியாம் போட்டாங்க. நான் சிறையில் 13 மாதம் அந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை நேரடி ஒளிபரப்பு வேணுமென்றக்காண்டி 13 மாதம் சிறையில் இருந்தேன், மதுரை சிறையில். அந்த வீட்டையும் மங்கியாம் போட்டிருக்கேன். 45 வருஷம் இருந்த வீட்டை ஆக்கிரமம் பண்ணியிருக்கான். அதை இந்த மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு என்னுடைய வீட்டை மீட்டிக்கிறேன். என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய செல் நம்பர், செல்ஃபோன் எல்லாத்தையும் மதுரை சைபர் கிரைமில் இருக்குது. தற்காலிகமாக என்னுடைய அக்காவுடைய ஆதார் கார்டில் தான் நான் சிம்மு வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு ஆதார் கார்டு கூட இல்லாத பறிமுதல் பண்ணிட்டீங்க மதுரை சைபர் கிரைம் மூலமாக. அப்படி இருக்கிற ஜெயபாண்டி ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருக்கிறேன், 500 ரூபா வாடகையில். கேட்கலாம்ல, எப்படி ஜெயபாண்டி 200 கோடி ரூபா இங்கே தலைவர் சம்பளம் வாங்குறவர் வேணாமன்ட்டு முதலமைச்சர் பொறுப்பில் உட்காந்துருக்காரு. நீ ஒரு தினக்கூலி, ஒரு சைக்கிள் கூட கிடையாது, உனக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது, உனக்கு பேங்கில் பேலன்ஸ் இருக்கா? நீ ஒரு அரசாங்க ஊழியரா? இல்லை நீ ஒரு தொழிலதிபரா? இல்லை நீ இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரனா? எந்த வழிவகையில் நீ இந்த மாதிரி வேலைவாய்ப்பு படிப்பு சம்பளம் கொடுக்க முடியும் என்று கேட்கலாம். கேட்டால் தேதியை குறிடா. முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பதவி விலக சொல்லு. 75 நாளைக்குள்ள நான் இதை போல செய்து முடிக்கிறேன். பதவி பிரமாணம் செய்து வைத்து பதவியேற்று 75 நாளைக்குள்ள ஒரு முதலமைச்சர் கொண்டு போய் செய்ய முடியவில்லை. தாயவும் தகப்பனையும் செருப்பாலேயே அடிக்க வைத்து சவாலுக்கு வராமல் என்ன செஞ்சுருக்கணும்? ஜெயபாண்டி, என் தாய் தகப்பனை அடிக்காத, வா பேனா எடுத்துகிட்டு வா, பத்திரிக்கையில் போட்டப்புறம் கூப்பிடு. இத்தனாம் தேதி விஜய் முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி விலகிறேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பதவி விலகின நாளிலிருந்து 75 நாளைக்குள்ள மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். கொடுக்க தவறினால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கால் விழுந்து என்னுடைய அனைத்து கண்டுபிடிப்பும் ஒப்படைக்கிறேன். உனக்கு அடிமையாக நான் வேலை செய்கிறேன் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு. அதே மாதிரி 1 கோடி ரூபா 680 நீதிமன்றத்துக்கு நான் அவதாரமாகவும் கட்டுறேன், தயாராக இருக்கேன். கட்டிட்டு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி நான் செய்து முடித்தேன்னா இவிஎம் மிஷின் போட்டி, இந்த மிஷினில் இந்தியா பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கைரேகை வைத்து கண் வெளி ரேகை வைத்து 100 ஓட்டு போடணும். அதே மாதிரி கண்விழி கைரேகை வைத்து மோடி 100 ஓட்டு இந்த மிஷினில் போடணும். அதே மாதிரி ராகுல் காந்தி கண்விழி ரேகை கைரேகை வைத்து இந்த மிஷினில் 100 ஓட்டு போடணும். மொத்தம் 300 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 250 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இந்த மிஷினு ஓட்டை திருடி ஆளக்கூடியவன். இன்றைக்கு நீ ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டெலாம் இடிக்கிறோம்னு சொல்கிற. ஆனால் ஒரு நீதிமன்றத்தவே பெரம்போக்கு நிலத்தில் கட்டியிருக்கான். அப்போ நீதிமன்றத்தில் இடிக்கணும். இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு ஜெயபாண்டி மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீதிமன்றத்தை பெரம்போக்கு நிலத்தில் கட்டியிருக்கிறத அதை அகற்றுவேன். படிப்புக்கு சம்பளம் கொடுப்பேன். விவசாயிகளுக்கு குடோன் கட்டி தருவேன். விவசாயிகளுக்கு இலவச வாகன உறுதி கொடுப்பேன். என்னுடைய மாணவர்கள் மூலமாக ஆட்சி நடத்துவதற்கு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்துவேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவேன். என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கருத்துக்களை.